ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் நேற்று நினச்ச மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைடு க்ளோசிங் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் இது கொடுத்துருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.56% பக்கம் ஒரு அப்சைடு கொடுத்துருந்தது. இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பன் சொல்லிட முடியாது. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு, பட் பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.07 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவ் ஓப்பன் தான். ஓகே, ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா நேற்று என்ன வந்திருக்கு அப்படின்னா சப்ளை தான் வந்திருக்கு, டிமாண்ட் வரல. கிட்டத்தட்ட 3.93 M சப்ளை கொடுத்துருக்குறாங்க, டிமாண்டு கொடுக்கல. ஓகே, ஸோ நமக்கு டிமாண்டு எதனால் நேற்று டிமாண்டுன்னு சொல்லி ஈவினிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ட்ரம்ப் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு இந்தியா மேலேயும் சைனா மேலேயும் 100% டாரிஃப் போடுங்க சொல்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு நியூஸ் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. எதனால் டாரிஃப் போட சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஷ்யன் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால நாங்கள் உங்கள் மேலே டாரிஃப் போகிறோம்னு சொல்லி ஒரு 100% டாரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த நியூஸ் நடக்குதோ இல்லையோ, பட் இந்த நியூஸோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த நியூஸ் இன்னும் நடக்கலை. ஜஸ்ட் இவர் ப்ரப்போஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிற இந்த மாதிரி டாரிஃப் போடுங்க அப்படின்னு. இது உண்மையிலேயே நடந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்போ 100% டாரிஃப் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் சைனாவும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்காமல் ஸ்டாப் பண்ணிடலாம். அதாவது பண்ணிடலாம் தான், எதுவுமே முடிவு கிடையாது, பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணால் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வெளியே வராது, அதாவது சப்ளை வராது, அந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இப்போதைக்கு இந்த நியூஸ் இருக்கு. இந்த நியூஸ்ல எந்த ஒரு இன்னும் அவங்களும் பார்த்தீங்கன்னா எதுவும் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் எதுவும் சொல்லலை, அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ட்ரம்ப்பை பற்றி தெரியும், ஏன்னா அவர் நினைச்சாலே டாரிஃப் போடுற ஆள் தான். இப்போ அவர் டாரிஃப் போட்டது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கண்ட்ரிஸுக்கும் பார்த்தீங்கன்னா டாரிஃப் போட சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் டெக்னிக்கல் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம க்ரூட் ஆயிலில் போய் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் நேற்று ஈவினிங் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5555 இருந்து 5645 கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் பக்கம் பை தான் எடுத்திருந்தது. ஸோ இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் 5557, இன்னைக்கான பிரேக் அவுட் பாயிண்ட் 5627. சப்போஸ் மார்க்கெட் இந்த ஜோனில் ஏதாவது ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ நம்ம இந்த இடத்துல செல்லிங் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல 50-50 சான்சஸ் தான். செல்லிங்கான சான்சஸ் 50-50 தான். ஸோ இறங்கினா இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகிடலாம். அந்த மாதிரி ஜோன் தான் இந்த இடத்துல ஓப்பன் ஆகலாம். இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த 5627 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பை சைட் போகிறதுங்கிறது கொஞ்சம் சேஃபானது. ஸோ அதோட டார்கெட் கண்டிப்பாக ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு இடத்துல எந்த இடத்துல பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாம்னா இந்த 5557 வந்ததுக்கப்புறம் 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அகைன் இவ்வளோ தூரம் 5627 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ நேற்று க்ரூட் ஆயில் டேட்டா இன்வென்ட்ரி டேட்டா நமக்கு சப்ளை கொடுத்துருக்கு. ஸோ அது ஏதாவது செல்லிங் ப்ரெஷர் காட்டுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு காட்டுறதுக்கான என்ன சொல்றது இறங்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். சப்போஸ் ஏதாவது சார்ட் பேட்டர்ன் அந்த மாதிரி கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா நான் ஈவினிங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கான பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 5627, சப்போர்ட்டுங்கிறது 5557 க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் மார்னிங் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று பார்த்தீங்கன்னா மறுபடியும் செல்லு தான். கிட்டத்தட்ட 275 இருந்து 267.5. ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால ஸோ நேச்சுரல் கேஸோட பிரேக் அவுட் பாயிண்ட் எது அப்படின்னா 270.9 தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ எப்போவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ரெட் அண்ட் கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட்டுக்கு பிளாக் இல்லைன்னா வேற கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். 270க்கு மேலே ஒரு 5 minutes 15 minutes கேண்டிலோ க்ளோஸ் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு பார்க்கலாம். கோல்டு மறுபடியும் நேற்று கொஞ்சம் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருந்தது. பட் கேப் டவுன் விழுந்தும் கூட அது பாசிட்டிவ்ல தான் திரும்பி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ளோஸுக்கு மேலே இன்னைக்கு ஓப்பனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இப்போ
$3644, இன்னொரு $30 பக்கம் பை கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கோல்டு வந்து தொடர்ந்து பை தான். சில்வரும் அதே மாதிரி தான். சில்வரும் க்ளோஸுக்கு மேலே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு $0.5 பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சில்வரோட இப்போதைக்கான பிரேக் அவுட் பாயிண்ட் ஒரு பேரலல் சேனல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜோன் தான். இதையும் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சில்வரில் இன்னும் கொஞ்சம் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. காப்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் நினச்சிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம் காப்பரில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 5627ங்கிறது பிரேக் அவுட் பாயிண்ட், 5557ங்கிறது சப்போர்ட் ஜோன். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.